Love is how the first sip of coffee in the morning feels like. Also the feel of a newborn baby grasping our fingers tight. Sorry bro, எனக்கு படிக்க தெரியல. நீங்களே படிங்க. Also the feel of newborn baby grasping our fingers tight. அந்த குழந்தைங்க மாதிரி எப்படி பிறந்த குழந்தையோட கையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை டைட்டாக நம்ம கையை பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 16 மார்க் கொஸ்டின் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. பாருங்க, பேப்பரே சின்ன பேப்பர், இதுலயே இவ்வளோ எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ இவங்க லவ் லெட்டர்லாம் எழுத விட்டா பக்கம் இதனால தாங்க அவங்களுக்குலாம் பிரேக்கப் ஆயிடுது. உண்மையாக அவங்களாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் என்ன எழுதியிருக்கோம் என்ன எமோஷன் தெரியாமல் கிழிச்சு போட்டு போயிடுறாங்க. நம்ம ஒரே வரியில் இல்தக்க செய்யா ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டா பிரச்சனை இருக்காதுல்ல. ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு ப்ரோ. அப்படியா? ஐயோ, லவ்வை என்னன்னு தெரில. கொடுங்க, நான் படிக்கிறேன். லவ்னா என்னன்னு தெரியல, ஆனால் ஆஃப்டர் அ லாட் ஆஃப் செருப்படி காட் சம் ஒன் டு கேர் அபவுட் மீ. இது லைஃப் லாங் வேணும்னு நினைக்கிறேன். இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஐ வாண்ட் டு திஸ் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ யாரோ வர மாதிரி எங்கே போகணும்னு சொல்ல தெரில, ஆனால் லைஃப் லாங் இப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக போகுங்க. உங்களோட நல்ல மனசுக்கு எங்கள் 2 பேர்த்தோட ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்குது. ஓகே, இந்த 3 பேப்பரையும் நாங்கள் அதுக்கப்புறம் படிக்கிறோம். அப்புறம் கண்டென்ட் கிடைக்காது. சரி, ஓகே. ஸோ எல்லாரையும் மீண்டும் ஒரே மாணவன் மீடியா நடத்தக்கூடிய இந்த பிக் மைக்கு வெல்கம் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாணவன் மீடியா டீமுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக ஒரு சீசனில் அப்படியே முடிச்சுட்டு வேறு ஈவெண்ட்டாக போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் இதுக்கு மக்கள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வரவேற்பும், நம்ம பசங்க மெனக்கெட்டது ரொம்ப நிறையா இதுக்காக வேலை செஞ்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய பேருக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஷோவாக எனக்கு தெரிஞ்சு போக ஆரம்பிச்சிது. அதே மாதிரி பிளேஸ் நமக்கு வந்து எல்லா ஷோக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த இடத்த நமக்கு கொடுத்த கிளஸ்டர்ஸ் கனெக்ட் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம நன்றிகள் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஃபுட் கோர்ட் நமக்கு வென்யூ பார்ட்னராக நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நன்றிகள். அண்டு கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜ் அரவிந்த் சார் அவரோட சப்போர்ட்டில் இருக்கிற மாணவன் மீடியா டீம் அண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள். இதே மாதிரி நிறையா ஷோஸ் பண்ணணும், நிறைய பேர் ஸ்டேஜ் ஏற்றி அழகு பார்க்கணுன்னு நானும் ஆசைப்படுகிறேன். ஓகே, அடுத்தது அதான் நிறைய பேசி பேரை மறந்துட்டேன். சஞ்சனா ஸ்ரீயா? ஓகே வாங்க. நெக்ஸ்ட் சஞ்சனா ஸ்ரீ. வாங்க சஞ்சனா ஸ்ரீ. 2 பேருமே வா? 2 பேரும் பாட போறீங்களா? நீங்க வந்தீங்க சப்போர்ட்டுக்கா? ஓகே சூப்பர். சப்போர்ட்டுக்கு அந்த மைக்கை கொடுங்க. சூப்பர். அக்கா எப்படி பாடினாங்க? கைத்தட்டி காமிச்சிரு. கைத்தட்டிடு. பார்த்தீங்களா? நீ என்ன பாட்டு பாடுற? சூப்பராக இருந்துச்சுடா பாட்டு. தேங்க்யூண்ணா. ஸோ நான் இப்போ ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? குட்டி குயில்னு சொல்லி. அது புரிஞ்சுது. பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கமான். ஓகே, இது ஏதோ அன்ரிலீஸ்டு சாங் போல இருக்கு. அதான் அது நமக்கு இருங்க, இன்னும் முடிக்கல பாப்பா. பாப்பா அப்படியே போயிடுங்க. இங்க வாங்க பாப்பா. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். எப்படி இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ்? என்ன பாப்பா பாடினாங்கன்னு புரியல, ஆனால் கியூட்டா இருந்துச்சு. குட்டி பயங்கர கியூட்டா இருந்துச்சு. குட்டி உய் வேணாம், கிளாப்ஸ் வேணாமா? ஏன் வேண்டான்னு சொல்றேன்? இங்க பண்றதே பெருசு, ஏன் வேணாங்கிற? ஓகே, என்ன வேண்டாம்? தேங்க்யூ ஸோ மச் ரகண்ணா. ஸோ ரெகுலராக வாங்க, நீங்களும் பாடுங்க அதே மாதிரி. ஹலோ வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு 2 பேர் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஜ். இளைய நிலா ஒளிகிறதே இதயம் வரை நனைகிறதே. அதான் கிட்டாருக்காகவே ஒரு சாங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி சாங் இது. இந்த கிட்டார் ப்ளே பண்ணுறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த என் இனிய பொன்னிலாவே இந்த சாங்லாம் வந்துட்டு
ஒரு மேஜராகவே யூஸ் பண்ணுற சாங்ஸ். இப்போதான் ஒரு வேலண்டைன்ஸ் டே ஃபீல் வருது ப்ரோ நீங்கள் பாடினக்கப்புறம். நீங்கள் யாருக்காவது இந்த சாங்கை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒய்ஃபுக்காக. ஒய்ஃப்காக வந்திருக்காங்களா? இல்லை வரல. அது சத்தமாக சொன்னீங்கன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அவங்களுக்கு போயிடும். அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அவங்களுக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிக்கலாம். ஆமாம். கேமராமேன், நாங்கள் உங்களை தான் பேசிகிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் ஒய்ஃபுக்கு? இல்லை வேறு எதுவும் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஓகே உங்கள் முன்னாடி சொன்னால் ரிஸ்க் அப்படிங்கிறீங்க தானே? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து டேனி அப்படிங்கிற ஒரு நமக்காக வரப்போறாரு. டேனி. சாய்ந்து சாகிறாய் நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய். உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கிதான் போவேனே, போதையாக தான் ஆனேனே, தள்ளாடும் ஜீவனே. ஜன்னலோரமாய் உன்னாலே மின்னல் போலவே வந்தாயே, மின்னை தாண்டியோ சொர்க்கத்தை மண்ணில் எங்குமே தந்தாயே. விழியை நீங்கி நீ விலகாதே, நொடியில் என் மனம் தாங்காதே, என்ன நேரும் தெரியாதே, என் ஜீவன் ஏங்குதே. பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாகிறாய் நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய். இது நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாட்டு வச்சுருக்கோம். அங்கே மெகுல் அப்படின்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவனும் நானும் சேர்ந்து ஒரு ட்ராக் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் இருக்கும் நாங்கள் ஆரம்பித்து. அப்போ வந்து ஒரு பாட்டு எழுதணும், ஹே உள்ளமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் எழுதணும். அந்த சாங் அதில் ஒரு கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாடி காட்டுறேன். இது ஓன் கம்போசிஷன் தான். ஹே உள்ளமே நீ எங்கோ போகிறாய், இவளின் பார்வையில் நீ என்னை முறுக்கினாய். ஹே மௌனமே நீ ஏதோ சொல்கிறாய், இவளின் பார்வையில் பல அர்த்தம் கோர்க்கிறாய். காட்டிலும் உன் பெயர் எழுதிடும் என் விரலை நீ பார்த்தாயா, அவையாவும் என்றும் மேங்கிய உன் விரலை நீ தருவாயா. உன்னுடைய கால் தடத்தை என்றும் தேடிடும் என் கால்கள், அவளுடைய ஆசைக்கேற்ப என்னை தொடர்ந்திட விடுவாயா. எனது மனம் திறக்கையிலே அதில் வாழ்ந்திடும் கோடி கேள்விகள், அவற்றில் பல கேள்விகள் என்றும் உனக்கே என்னுள் தோன்றியதே. நான் அதிகம் நினைப்பதுவே நீதானே எந்தன் உள்ளமே, நான் அதிகம் நினைப்பதுவே நீதானே எந்தன் உள்ளமே. உள்ளமே நீ எங்கோ போகிறாய், இவனின் பார்வையில் நீ என்னையும் முறுக்கினாய். ஹே மௌனமே நீ ஏதோ சொல்கிறாய், இவளின் பார்வையில் நீ என்னையும் முறுக்கினாய். எனக்கென எழுதியவள் இருவரில் முடிந்தாலே, அவள் பார்வையில் வாழ எண்ணி என் பார்வையில் மறைந்தாலே. என்னோடு வாழ அழைத்தேன், அவள் உலகம் காண நினைத்தேன். நான் இன்று உன்னை தொலைத்த பின்பு என்னையும் மறந்தேன். இன்று மின்னில் பறந்து சென்றால் என் நெஞ்சில் மட்டும் பிழைத்தால், மனம் விட்டு சென்ற பின்னும் என் நினைவிலே பிழைத்தால். என் கண்ணில் நீதானே எந்தன் உள்ளமே,
கண்ணில் நீதானே எந்தன் உள்ளமே உள்ளமே. நீ எங்கே போகிறாய்? இவளின் பார்வையில் நீ என்னை முறுக்கினாய். ஹே மௌனமே, நீ ஏதோ சொல்கிறாய். இனி எந்தன் வாழ்விலே அவள் இல்லை என்கிறாய். That's all my time is. Thank you so much. This is AD. இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தனி. ஸோ அதான் இந்த இப்போ கடைசியாக பாடின பார்த்து சீக்கிரமாக ரிலீஸ் சின்ன சின்ன தட்டி தட்டி